அஸ்ஸலாமு அலைக்கும். டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிறாம சில மிஸ்டேக்கள் நம்ம பண்ணுவோம் ஆரம்பத்தில். அந்த மாதிரி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் எதெல்லாம் தேவையில்லாத பொருள் இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் ஒன்றுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கரண்டி பார்த்திங்கன்னா, சில கரண்டிலாம் 2 இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு, பொரியல் இந்த மாதிரி. சில கரண்டிலாம் ஒரு கரண்டி இருந்தாலே போதுமான அளவு இருக்கும். அது கரண்டியில் இல்லை, மற்ற எல்லா பொருட்களையுமே இப்போ சொல்கிறேன். இப்போ பணியாரக்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பணியாரக்கல் ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு இருக்கும். அதே மாதிரி தோசைக்கல், இந்த மாதிரி ஆப்பசட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இருந்தாலே போதும். ஆனால் சில பேர் வீட்டில் நான்ஸ்டிக்கில், அதுக்கப்புறம் ஈயத்தில், இரும்பில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவையில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருந்துச்சுன்னா அதை டூப்ளிகேட் பொருள் அந்த நம்ம ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் பண்ணிடுங்க. டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம புரிதல் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிற போது இது கஞ்சம், அதுக்கப்புறம் சிக்கனத்தனம் தான் எல்லாருமே பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நானுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிக்கனமான ஒரு ஆள். சிக்கனம்னு சொல்கிறத விட ரொம்ப கஞ்சமான ஒரு ஆள் தான். இந்த கஞ்சத்தனத்தினால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் சீப்பாக கிடைக்கும் அதெல்லாம் நான் அதிகமாக வாங்குவேன். ரொம்ப காஸ்ட்லியான செலவுகளை நான் பண்ணுறதில்ல. ரொம்ப வாங்குறதும் இல்லாமல் இருந்துச்சு முன்னாடி. அந்த மாதிரி நான் பண்ணும்போது நிறைய எனக்கு காசு வேஸ்ட் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 10 ரூபா பொருள் 20 ரூபா கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனால் எதுலேயுமே குவாலிட்டி இருக்காது. நம்ம அதே இது கொஞ்சம் காசு செலவு பண்ணி சில பொருட்களை வாங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே அது தாராளமாக நம்மளுக்கு வருஷ கணக்கில் இருக்கும். சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ ஒரு மிக்சி வாங்குகிறோம், ஒரு கிரைண்டர் வாங்குகிறோம், ஒரு குக்கர் வாங்குகிறோம்னா அதெல்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்களா? அதனால் அதை கொஞ்சம் காஸ்ட்லியாகவே நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கஞ்சமாக இருந்ததுனால ரொம்ப சீப்பான பொருள் வாங்கி நிறைய காசு வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட்டை நான் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் வாங்கும்போது நிறைய காசு மிச்சமாச்சு. இப்போல்லாம் எது வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக நம்மளால் இந்த பொருள் வாங்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பொருள் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற இப்போ வச்சுருக்கிற எல்லா திங்ஸுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல குவாலிட்டியாகவே நான் வாங்கினது. இதிலேருந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மினிமலிசம் அப்படின்னாலே ரொம்ப குறைவான பொருளை வச்சுக்கிறது தான். ஆனால் குறைவான பொருள் வச்சுக்கிறதை தவிர அதை ரொம்ப சீப்பாகவும், ரொம்ப கம்மியாகவும், ரொம்ப சிக்கனமாகவோ அல்லது கஞ்சமாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொருள் இருந்தாலுமே அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதை தான் இந்த மூலியமாக நான் சொல்ல வரேன். சில பொருளை நம்ம சீப்பாக வாங்கும்போது அதை அடிக்கடி நம்மளுக்கு ரிப்பேர் ஆகும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி அந்த பொருளை திரும்ப திரும்ப நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில பொருளை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அந்த பொருள் அழகாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ டீ தூள், காஃபி, சுகர் இதெல்லாம் போட்டு விற்கிறதுக்கு ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கணும், ஒரே மாதிரி கிளாஸ் சாரோ அல்லது செராமிக்லேயோ வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அது ஏன்னா கொஞ்சம் காசு கம்மியானதாகவே நான் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமே நல்லா இல்லை. அதில் இருக்கிற நேமெல்லாம் அழிஞ்சிருச்சு. அது மாதிரி டைட்டாகவும் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா அதுலேருந்தே நான் வெறுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் இந்த மாதிரி வாங்கி நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக்காத மாதிரி மனசுக்கு, காசை வேஸ்ட்டாக்காத மாதிரி மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வச்சுருக்க காஃபி, டீ தூள், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு வந்தது. இது நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த புளி, கல்லுப்பு, தூளுப்பு போடுறதுக்காக இந்த மாதிரி செராமிக்கில் நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே இது வாங்கினேன். இது ரொம்ப காஸ்ட்லி இல்லை, பட் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இது கீழே போட்டால் உடஞ்சி தான் செய்யும். ஆனால் பார்க்குறதுக்கு செராமிக்கில் தானே அந்த உப்பு, புளியெல்லாம் போட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால செராமிக்கில் வாங்கணும். ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் 3மே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடி
கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சு வாங்கினது. இது வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. நல்லா தான் இருக்குது. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். நம்ம உடையாமல் வச்சுக்கிற வரைக்கும் இந்த செராமிக்கில் வந்து காசு போடுறது வந்து ஒர்த்து தான். உடையிற வரை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ தூள் உப்பு கல் உப்புலாம் ஃபில் பண்ணதுக்கு பின்னாடி புளி வைக்கிற ஜாடியில் மட்டும் கீழே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த புளியை நான் ஸ்டோர் பண்ணுறேன். புளியை சின்ன சின்ன உருண்டையாக நான் குழம்புக்கு எந்த அளவுக்கு எடுப்பனோ அந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு போடுறேன். அப்போ எடுக்கும் போது ரொம்ப இழுத்து எடுக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த நாரெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி புளியை வைக்கணும்னு இல்லை, இந்த நார் கூடவே அந்த புளி இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து புளி வைக்கும் போது எடுத்தது, அதனால் இதையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பொருட்களை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கான அமௌண்ட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சேர்த்து வச்சு வாங்கலாம், தப்பே இல்லை. அதுக்காக அவசரப்பட்டு சீப்பான பொருள் வாங்கணும்னு தேவையில்லை. இதுக்காக விலை வந்து கம்மியாக இருக்கிற பொருள் எல்லாமே சீப் அப்படின்னு சொல்ல வரல, எல்லாமே உழைக்காது அப்படின்னு சொல்ல வரல. நான் வாங்கின எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்தா தான் உழைக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னோடய அனுபவங்களை நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக வாங்கினாலுமே நல்ல குவாலிட்டியாக வாங்கினோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக காசு மிச்சப்படுத்தலாம். அடிக்கடி எடுக்கிற இந்த டீ, காஃபி, சுகர், அதுக்கப்புறம் கல்லுப்பு, தூளுப்பு, புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் பக்கத்துலேயே இந்த ஸ்டாண்டு மாட்டி இதில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சில்வரில் இருக்குன்றனால நான் அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு கீழே பேப்பரும் எதுவுமே விரிக்கலை. நான் கொஞ்சம் அழுக்காச்சு அப்படின்னா நல்ல சோப்பை போட்டு நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரி கழுவிட்டு நல்லா காய வச்சுருவேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கவுண்டர் டாப்பில் கீழே வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம மேலே ஏதாவது தொங்க போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு இடம் கொஞ்சம் சேவிங்காக இருக்கும். இதுக்கு பின்னாடியுமே நிறைய இடம் இருக்குது, இன்னொரு ஜாடி வைக்கிற அளவுக்கு. அதில் கொஞ்சம் காஃபி தூள் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு திங்ஸை நம்ம கண்டிப்பாக அந்த திங்ஸ் நம்மளுக்கு வந்து வீணாக போகுது, அந்த திங்ஸை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இன்னொரு திங்ஸை நம்ம வாங்கணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து நான் பாத்திர கலெக்ஷன் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். சின்ன சின்ன கிராஷ் எல்லாம் ஆயிடுச்சு, இதை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக இந்த இரும்பு பாத்திரம் நான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த இரும்பு பாத்திரம் வாங்கியிருக்கேன் இல்லையா, இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்றனால இந்த இரும்பு பாத்திரம் வாங்கியிருக்கேன், இந்த கடாய். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து வாங்கியிருக்க மாட்டேன். இதை தூக்கி போடுறதுனால தான் இதை வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்கும் போதே இன்னொரு பொருளில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பொருளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பொருளை வச்சுக்கணும். ரொம்ப யூஸ் பண்ண முடியாததை தூக்கி போட்டுறணும். அப்படி வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னா யாருக்காவது டொனேட் பண்ணலாம், இல்லை பாத்திரக்கடையில் கூட கொடுத்துட்டு நம்ம புது பாத்திரங்கள் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன், டீக்ளட்டரிங் பண்ணுவேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தாளிக்கிற கரண்டி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், இந்த மாதிரி ஆடும். இது வந்து சில்வர் இந்த மாதிரி கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருக்கும். இப்போ கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் தான் தாளிக்க முடியும். வெங்காயம் போட்டு தாளிக்கிறாந்தா இது பத்தாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கடாய் வாங்கியிருந்தேன். இது வந்து இரும்பு. இது பார்த்திங்கன்னா நல்லா பழக்கப்படுத்தியாச்சு. இதை எப்படி பழக்கப்படுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை விறகடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தீ எரியிற வரை நல்லா எரிய விட்டுறணும். எரிஞ்சு அதுவாக ஆஃப் ஆக வர விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கருப்பாயிருது. இதுக்கு முன்னாடி நம்ம கடையிலேருந்து வாங்கும் போது இந்த அளவுக்கு கருப்பாக இருக்காது, ஒரு சிமெண்ட் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்துனதுக்கு பின்னாடி கருப்பாயிரும். இதை வந்து தோசை கல்லுலலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கடாயில் தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் கேஸில் பண்ணாமல் விறகடுப்பில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி எண்ணெய் தடவ வேண்டியதில் துருவும் பிடிக்காமல் இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்லி கொடுத்து அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. இரும்பு கடாயில் அதிகமான மெயின்டெனன்ஸ் இருக்குது, துரு பிடிச்சிரும், அடிக்கடி எண்ணெய் தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இரும்பு கடாயை நான் வாங்காமல் இருந்தேன் ரொம்ப நாள். ஆனால் இப்போ இந்த மெத்தட் தெரிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கடாய் வாங்கியிருக்கேன். ஆனால் பழசை வந்து நான் தூக்கி போட்டுட்டு தான் இதை நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த மிஸ்டேக் ரொம்பவே பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி மேலே லாஃப்டில் வந்து எல்லாத்தையுமே போட்டு திணிச்சிடுறது.
டீக்ளட்டரிங்கில் தேவையில்லாத பொருளை லாஃப்லேயோ அல்லது ஸ்டோர் ரூமு இது தேவையில்லாத பொருளை வைக்கிறதுக்காகவே ஸ்டோர் ரூம் கட்டுறது இந்த மாதிரி டீக்ளட்டரிங்கில் இல்லை. நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதில் எதுலேயுமே நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. தனியாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். என்றைக்காக இருந்தாலும் 1 வருஷம் இல்லை அல்லது 10 வருஷம் இல்லை, அதை போய் நம்மளோட திங்ஸ் தான் நம்ம தான் அதுக்கான நேரங்களை செலவிட ஆகணும். அதனால் அந்த திங்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எனக்கு டீக்ளட்டரிங்கில் டபுள் டாஸ்க் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையும் டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிஃப்டாக பால் காய்ச்சும் போது நிறைய திங்ஸ் வந்துருச்சு. எனக்கு தேவையில்லாத திங்ஸும் நிறைய வந்துருச்சு. அதையுமே நான் வந்து டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் பண்ண போகிறேன். டீக்ளட்டரிங் ஒரே நாளில் முடிஞ்சிடாது, அது ஒரு ஜேர்னி மாதிரி. நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம திங்ஸ் வாங்க தான் போகிறோம். அதனால ஒவ்வொரு நாளுமே அதை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு பொருளை தேவையில்லை அப்படின்னு நினச்ச பின்னாடி அதை வந்து யூஸ் பண்ணுற திங்ஸோடு சேர்த்து வைக்க வேணாம். இதை வந்து நம்ம ஏன்னா வெளியில் போகும்போது தான் நம்ம வந்து அதை டொனேட் பண்ணுறா இருந்தாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணுறா இருந்தாலும், அதை தூக்கி போகிறா இருந்தாலும் பண்ண முடியும். அதனால் தனியாக அதுக்குன்னு ஒரு பாஸ்கெட்டோ அதுக்குன்னு ஒரு இடத்தையும் ஒதுக்கி தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. நான் அந்த மாதிரி ஒரு மேலே வந்து இப்போ பார்த்தீங்க இல்லையா லாஃப்டில், அந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் நான் போட்டு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இரும்பு கடையிலையோ அல்லது யாருக்காவது கொடுக்குறா இருந்தாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா நம்ம அதை வந்து பார்க்கும் போதெல்லாம் இது நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம யோசித்தோம்னா திருப்பி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதில் நான் சுற்றி கிச்சனையும் பாத்திரங்களையும் மட்டுமே காமிச்சிட்ருக்கனால இதை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க சின்ன செருப்புலேருந்து, ஆணிலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பொருளை வந்து குறைச்சி பாருங்கள். வேலை ரொம்ப ரொம்ப கம்மியாகும், செலவும் கம்மியாகும். இந்த மாதிரி டீக்ளட்டரிங்கில் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கும் என்னோடய அனுபவங்களையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.